ஹாய், வெல்கம் டு டே 19. நேற்றைய தினம் உங்களுடைய விஷன் போர்டு கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த ஆங்கரிங் பேஸ் பண்ணி உங்களுடைய விஷன் போர்டு கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் தென் ஸ்விஷ் டெக்னிக்கும் பயன்படுத்தியிருப்பீங்க நான் நம்புறேன். நம்முடைய அன்டிசைட் பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா? அந்த அன்டிசைட் பிஹேவியருங்கிறது ஏதோ ஒரு ட்ரிகர் மூலியமா உருவாகுது. அந்த ட்ரிகர் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆங்கர் தான். அந்த ஆங்கர் எப்படி கொலாப்ஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஸ்விஷ் பேட்டர்ன் மூலியமா செய்திருந்தோம். ஓகே, அதை தொடர்ந்து இந்த விஷன் போர்டு கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். விஷன் போர்டு கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இன்கேஸ் விஷன் போர்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இன்று அல்லது நாளைக்குள் முடித்து விட்டு அதையும் விஷன் போர்டை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ எதற்கு இதெல்லாம் ஷேர் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு நபருக்கு நம்முடைய மனசுல இருக்க இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? சொன்னாதான் நம்ம ஆப்போசிட் இருக்கவங்க தெரியும், ரைட்? அதே மாதிரி பிரபஞ்சத்திற்கும் நாம் என்ன நினைக்கிறோங்கிறது வெளியில சொன்னா மட்டும்தான் தெரியும். அன்லெஸ் அதர்வைஸ் அதை நம்ம சொல்லாத வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் தெரியாது, ரைட்? ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம மணி மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி வளர்க்கறதுன்னு பார்க்க போறோம். எல்லா மனிதர்களுக்கும் பணம் சம்பாத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை, ரைட்? அந்த அபண்டன்ட் லிவிங் அப்படிங்கிறதுக்கு பணமும் ஒரு வகையில் ரொம்ப உதவும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பணம் நமக்கு தேவையான செல்வத்தை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய தினம் பார்க்க போறோம், ரைட்? அதற்கு முன்னாடி உங்களை பொறுத்தவரை பணம் அப்படின்னா என்ன, அது உங்களுடைய ஆக்டிவிட்டி சேனலை இப்போ ஃபில் பண்ணுங்க, ரைட்? பணம் அப்படின்னா என்ன, அது பணம் எதற்காக நீங்க சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி கேள்வி வைத்துக் கொள்வோமே. வாட் ஆர் யுவர் டாப் 3 டிசையர்ஸ் ரிலேட்டட் டு மணி? அடுத்த கேள்வி, உங்களுடைய கரண்ட் ஸ்கேல் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது எவ்வளவு? 0 to 10ல 0 பீயிங் தி லோவஸ்ட்ங்க அண்ட் 10 பீயிங் தி ஹையஸ்ட். அதுல உங்களுடைய ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன? அடுத்த கேள்வி, பணம் அப்படிங்கிறத யோசிச்சீங்கன்னா உங்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான இமோஷன்ஸ் உங்களுக்குள்ள வரும்? Right? When you think about money, what emotions do you feel now? இப்போ அதை ஃபீல் பண்ணுங்க. அண்ட் இந்த இமோஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, பணத்தை பற்றின புரிதல், அந்த ஒரு இமோஷன்ஸ் கைண்ட் ஆஃப் பிலீஃப்ஸாக கூட இருக்கலாம், சரிங்களா? அது யார்கிட்ட இருந்து நீங்க உள்வாங்கியிருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய வேல்யூஸ் இதெல்லாமே மேபி நம்முடைய ஃபேமிலியில இருந்து உள்வாங்கியிருப்போம், அல்லது நம்முடைய நெருங்கிய ரிலேஷன்ஸ்ல இருந்து உள்வாங்கியிருப்போம், நண்பர்கள்ட்ட இருந்து உள்வாங்கியிருப்போம், ஓகேங்களா? இல்லாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நம்முடைய பிலீஃப்ஸை உருவாகியிருப்போம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பணத்தை பற்றின புரிதல் யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கறத எழுதுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 15 ஒரு செல்வந்தர்கள் ஆகக்கூடியவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். அண்ட் இதுல உங்களுடைய கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கறதையும் நீங்க நோட் பண்ணி வைங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு செல்வந்தர் ஆகணும்னா நம்ம என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் மாத்தணும் அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணணும், சரிங்களா? ஒரு செல்வந்தர் அப்படிங்கறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிச் பீப்புள் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா புவர் பீப்புள், ரிச் டேட் புவர் டேட் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, ராபர்ட் கியோசாக்கினுடைய புக். ஸோ அதே மாதிரி ரிச் பீப்புள் புவர் பீப்புள் 2 வகையான மனிதர்கள் இருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோமே. ஃபர்ஸ்ட் ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, they always believe life happens for them அப்படிங்கிறது நம்புவாங்க, ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நாம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சோம்னா இட்ஸ் a kind of poor people உடைய மைண்ட் செட். லைஃப் happens to me அப்படிங்கிறது எல்லாமே வாழ்க்கை போற போக்குல தான் போகும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரேண்டம் வாக், ரைட்? வேற ரிச் பீப்புள் செய்வது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் அவர்களுக்காகவே நடப்பதாக உணர்வது. ஓகே, ஸோ அப்படி செய்யும்போது என்னன்னா நம்ம அந்த பிளேம் ஃப்ரேம், அதாவது பல நேரங்கள்ல ஒரு பிளேமிங் கேம் விளையாடுவோம், இல்ல நாம் செய்யலாம் சரின்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு ஏற்பட்ட ஒரு விலை வச்சு ஓகே இதனாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். we begin to complain. கம்ப்ளைனிங்கிறதே நம்ம செகண்ட் டே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அடுத்து வர 21 நாளும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். காரணம் இதுதாங்க. ஸோ when we start complaining-ங்கிறப்போ we get into a poor people mindset, சரிங்களா? ஸோ புவர் பீப்புள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய அந்தஸ்தை வைத்து சொல்லலைங்க. இட்ஸ் அபவுட் their தாட் ப்ராசஸ், ஓகேங்களா? அந்த தாட் அபண்டன்ட் அப்படிங்கிறதே இல்லாம ஓகே எனக்கு இப்படிதான் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது வெற்றியாளர்கள், அதாவது ரிச் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா? ரிச் பீப்புள் எப்பயுமே ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுவாங்க, அதாவது டுவர்ட்ஸ் பிளஷர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூவிங் டுவர்ட்ஸ் பிளஷர் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை நோக்கி தான் அவங்களுடைய கேம், அந்த மணி கேம் அப்படிங்கிறது இருக்கும். வேற புவர் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விளையாடும் அந்த விளையாட்டு, பணத்தை சேகரிக்கும் அந்த விளையாட்டு இட் வில் பி லைக் இருக்கிறத விட்டுறக்கூடாது, நாட் டு லூஸ் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? அவே ஃப்ரம் பெயின் அப்படிங்கிறதுக்காக ஏற்படக்கூடியது தான்
புவர் பீப்புளுடைய மைண்ட் செட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்? ஸோ இப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ பாஸ் செய்து இப்போ எழுதுங்க. என்ன எழுதணும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் ப்ளஷர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஓகே, யூ நீட் டு பிளே டு வின், ரைட், நாட் டு லூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்ன தேவை நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய நெட்வொர்க் எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரிங்களா? அண்ட் இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, நீங்க என்ன எழுதுறீங்களோ, உங்களோட இன்கமா இருக்கலாம் இல்ல நெட்வொர்க்கா இருக்கலாம், அது இட் ஷுட் பி ரியலிஸ்டிக் ஒன். சரிங்களா? அந்த ரியலிஸ்டிக் ஒன்னா இருக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் அது ரியலிஸ்டிக்ங்கிறப்ப நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை வைத்து எழுதக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி அன் ஹையர் லெவல் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி அன் அட்டைனபிள் ஒன். ஓகேங்களா? அடுத்தது, ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் they are always committed to become rich. ஓகேங்களா? நான் கண்டிப்பாக ஒரு abundant living வாழுவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். வேற புவர் பீப்புள் பொறுத்த வரைக்கும் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு நினைப்பு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? பகல் கனவு காண்கிற மாதிரி. அண்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய செயலில் ஈடுபடுவாங்க. ஓகே, நம்மளுடைய தாட், ஃபீலிங், ஆக்ஷன் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அந்த தாட், ஃபீலிங், ஆக்ஷனில் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது ரிச் பீப்புள்கிட்ட இருக்கும். ரைட்? ஸோ அடுத்தது, நான்காவது, ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் தி ஆல்வேஸ் திங்க் பிக். ஓகேங்களா? புவர் பீப்புள் பொறுத்த வரைக்கும் தி ஆல்வேஸ் திங்க் ஸ்மால். சரி, ஏன் இந்த ஸ்மால் அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்ததை வைத்து என்ன அந்த கம்ஃபர்ட் ஜோனோட வச்சே நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால. வேற ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் தே நோ அந்த ரிஸ்க், அதிகமான ரிஸ்க் எடுக்க ரிச்னஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தே அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். சரிங்களா? அண்ட் அடுத்தது, and also they focus on the solving problems. Rich people பொறுத்த வரைக்கும் they focus on solving problems of other people. ஓகேங்களா? and poor people பொறுத்த வரைக்கும் just think about solving their problem. okay, when they think about solving their problem, அது அவங்களுடைய பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது we stuck into a poor people mindset. பணம் அப்படிங்கிறது இட்ஸ் a thing. ஓகேங்களா? நம்ம வேணுங்க பணத்தையும் நம்ம இருக்கலாம். பணம்ங்கிறதும் ஒரு வைப்ரேஷன். ஸோ அதை எப்படி ஈர்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வைப்ரேஷன் அந்த லெவல் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும். ரைட்? இட்ஸ் டிரான்சாக்ஷன். என்னுடைய ஃப்ரீக்வன்சி நான் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா மணியினுடைய ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது அந்த டிரான்சாக்ஷன் ஏற்படும். ரைட்? ஐந்தாவது, ரிச் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? அவங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. புவர் பீப்புள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், they will see like ஒரு obstacle. ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா, asking right questions. ஓகேங்களா? asking right question, make right choices சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்படும் போது, ஏதாவது ஒரு அப்டக்கிள்ஸ் நடக்கும்போது, அப்போ நான் சரியான கேள்விகள் எனக்குள்ள கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வெதர் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃப்ரூட்ஃபுல் ஃபார் மீ இன் தி ஃபியூச்சர் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கும் போது என்னுடைய மைண்ட் செட் இருக்குங்களா, அந்த பிளேம் ஃப்ரேம்ல இருந்து அவுட்கம் ஃப்ரேமுக்கு மாறும். ரைட்? அண்ட் ரிச் பீப்புள் டூ தட். ஓகே, தே ஃபோக்கஸ் ஆன் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாட் ஆன் ஆப்ஸ்டக்கிள்ஸ். ரைட்? அடுத்தது, ரிச் பீப்புள் அட்மயர் அதர் ரிச் பீப்புள். அதாவது ஏற்கனவே பணம் வைத்திருப்பாரு இல்லைங்களா, அவர்களை வந்து அட்மையர் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஏளனம் பண்ண மாட்டாங்க, இல்ல ஒரு காசிப்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க பணக்காரங்களா ஆயிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வேறு வகையில ஒரு பணம் ஏற்பட்டிருக்கும். இது வந்து இந்த மாதிரி சொல்வதனால என்ன ஆகும்னா, நமக்குள்ள நம்ம ஒரு வகையான ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோம். பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மை அறியாம நமக்குள்ள சொல்றோம். நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் அதை நம்ம சொல்ல முயல்றோம். ஓகேங்களா? ஒரு பீப்புள் மைண்ட் செட் உள்ள மனிதர்கள் வந்து அவர்களுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்குன்னா வேற வழியில வந்திருக்குங்க, ஸோ இதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா இருக்காது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்வதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது. ரைட்? ஸோ கிராட்டிடியூட் மணி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கிராட்டிடியூட் மணி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒவ்வொரு தடவை பணத்தை செலவு செய்யும் போதும், ஓகே, நீங்க செலவு செய்யறீங்கன்னா எதுக்கு செய்றீங்க? ஒரு டிரான்சாக்ஷன், உங்களுக்கு தேவையான ஒன்றை பெறுவதற்காக அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் செலவுங்கிற வார்த்தை கூட தவறாக பயன்படுத்தி விட்டேன். செலவுங்கிறது கிடையாது, முதலீடு. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அவுட்கமுக்காக அது ஒரு முதலீடு செய்றீங்க. இட்ஸ் a டிரான்சாக்ஷன். ரைட்? ஸோ அப்போ அந்த பணம் கொடுப்பது மட்டும் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. அதனால கிடைக்க போற அவுட்கமையும் நம்ம கவனம் செலுத்தும் போது இந்த பணத்தை கொடுப்பதற்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். சரிங்களா? ஸோ பிளஸ் யுவர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க் யுவர் மணி, பிளஸ் யுவர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி யாராவது நீங்க ஒரு நல்லது செய்யறீங்க, நல்லது நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் நல்லது ஏற்படும். கரெக்டுங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம சொல்ல வரோம். ரைட்? கிராட்டிடியூட் மணி அப்படிங்கிறது தினசரி பயன்படுத்துங்க. அடுத்தது 7வது ஒன்று என்னன்னா, ரிச் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, they always associate with same kind of people. அதாவது நம்முடைய நண்பர்கள் 5 பேர் யாருன்னு காமிங்க, அட் தி சேம் டைம் உங்களை யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யாரோட பழகுறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப்ரேஷன் நமக்குள்ள நம்ம உள்வாங்குவோம். ரைட்?
ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புள்கிட்ட நம்ம பழகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மை அறியாமல் அந்த வைப்ரேஷன் நம்மை நோக்கி வரும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு நல்ல மனிதர்கள் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கோ டு லைப்ரரி, ஒரு நல்ல புக்ஸ் பாருங்க. ஓகே, இன்டர்நெட் நல்ல ஆர்டிகல்ஸ் பாருங்க. நம்மை நாமே எப்படி மெருகேற்றுவதுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட். அடுத்தது, ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் they are always willing to promote themselves. ஓகேங்களா. புவர் பீப்புள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த புவர் பீப்புள் மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they always have a negative thinking about selling and marketing. சரிங்களா. நம்மை நாமே முன் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம நம்மளே ப்ரொமோட் பண்றோம்னா unless we don't have value, மக்கள் யாரும் நம்மளை கவனிக்க போறது கிடையாது. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது if you have value அப்படின்னா தான் you're going to promote yourself. And மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் தேவை. நமக்கு எனக்கு எல்லாமே இருக்குங்க, அவங்களா தேடி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா nothing will happen. சரிங்களா. நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி நமக்கு தேவையான ஒன்றை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம செயல இறங்கணும். ரைட். அதே மாதிரி நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு என்ன திறமைகள் இருக்கு, நம்ம என்ன வேல்யூ கொடுப்போம் அப்படிங்கிறது நாம மார்க்கெட்டிங் செய்தால் மட்டுமே தான் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் டேர்ம். அதை செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது 9வது, ரிச் பீப்புள் ஆர் பிக்கர் தேன் தேர் ப்ராப்ளம்ஸ், புவர் பீப்புள் ஆர் ஸ்மாலர் தேன் தேர் ப்ராப்ளம்ஸ். அதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டா ஓகே இதோட எல்லாமே முடிந்தது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ரிச் பீப்புள். சரிங்களா. ஸோ இது சின்ன விஷயங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ரிச் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள் மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டோன் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி டோன் நம்ம கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாடி அண்ட் மைண்ட் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரிச் பீப்புள் மைண்ட் செட்ல இருக்கோமா புவர் பீப்புள் மைண்ட் செட்ல இருக்கோமா அப்படிங்கிறதே இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ அடுத்தது, ரிச் பீப்புள் ஆர் எக்ஸலண்ட் ரிசீவர்ஸ். ஓகேங்களா. புவர் பீப்புள் ஆர் புவர் ரிசீவர்ஸ். இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கிராட்டிடியூட் மணி அப்படிங்கிறது. நம்ம பணம் செலவு செய்யறோம் அப்படின்னு நினைக்காம நான் ஒரு பணம் முதலீடு செய்வதனால் வேறு ஒரு சர்வீஸ் நான் பெறுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஐ ஆம் அ குட் ரிசீவர் அப்படிங்கிறது. சரிங்களா. ரிச் பீப்புள் ஆர் எக்ஸலண்ட் ரிசீவர்ஸ் ஆல்வேஸ். ஓகேங்களா. புவர் பீப்புள் ஆர் புவர் ரிசீவர்ஸ், தே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி மணி தே ஸ்பெண்ட். அடுத்தது, ரிச் பீப்புள் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எப்பயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா தே கெட் பெய்டு ஃபார் தி ரிசல்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட் நீங்க சேல்ஸ் பண்ணீங்க, அந்த ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ்க்காக சேல்ஸ் பண்ணுவாங்க. புவர் பீப்புள் ஆல்வேஸ் பெய்டு ஃபார் டைம். ஓகே, என்னோட டைம் நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றேனோ அந்த அவர்லி ரேட் கொடுக்குறாங்களா, அந்த அவர்லி ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம அந்த அவருக்கு உண்டான ரேட் தான் வாங்கும். சர்வீஸ்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன் அல்லது ப்ராடக்ட்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன், அந்த ப்ராடக்ட்னால ஒரு ஹை வேல்யூ இருக்கு அப்படின்னா அப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிச் பீப்புளா நம்ம மாற முடியுமே தவிர ஜஸ்ட் என்னோட டைமுக்கும் என்னுடைய மணிக்கும் நான் அதை கால்குலேட் பண்ணேன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், நம்மளால ரிச் பீப்புள் மைண்ட் செட்ல போக முடியாது, ரிச் பீப்புள் ஆக முடியாது. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் தேர் நெட் ஒர்த். ஓகேங்களா. புவர் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஒர்க்கிங் இன்கம். அதாவது தினசரி மாதாந்திர வருமானத்திற்காக நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இன்றைய தினத்திற்காக நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம சுற்றி கொண்டு இருப்போம். இன்றைய தினத்துக்கு உண்டான பணம் வந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட். இதே ரிச் பீப்புளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தே கால்குலேட் ஃபார் த நெட் ஒர்த். ஒரு 10 வருடம் கழித்து என்னுடைய நெட்வொர்த் எப்படி இருக்கணும். ரைட். அந்த நெட்வொர்த் அப்படிங்கிறது என்னோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதாக இருக்கலாம், என்னோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதாக இருக்கலாம், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கலாம், அண்ட் எப்படி என்னுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி பண்றது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் மேனேஜ் தேர் மணி வெல். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க. எதற்கு தேவை, நீங்க ஏதோ ஒரு அவுட்கம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த அவுட்கம் தேவைக்காக நீங்க இன்வெஸ்ட் செய்தீங்கன்னா ஒன்றும் தவறே கிடையாது. ஓகே. வேற புவர் பீப்புள் மிஸ்மேனேஜ் தேர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா நான் எப்படி நான் எனக்கு வருகிற அமௌண்ட்டை நான் எப்படி சேமித்து வைக்கிறேன், அதை எப்படி நான் என்னுடைய growthக்கு பயன்படுத்துறேன், அண்ட் எப்படி என்னுடைய டே டு டே லிவிங் பயன்படுத்துறேன். 3 விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. என்னோட இன்கம் நான் தினமும் செலவு மட்டும் செய்யறேனா அப்படிங்கிறது இல்லாம அதை நான் எப்படி சேமித்து வைக்கிறேன் ஃபியூச்சருக்காக, அண்ட் அந்த சேமிப்புனாலதான் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு கிடைக்கும். நல்லவர்களிடம் பணம் இருந்தால் நல்லது நடக்கும். கரெக்டுங்களா. ஸோ அதே தான் சிம்பிள் பிரின்சிபல். ஓகே. ஸோ நீங்க அதிகமான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமும். ரைட். அடுத்தது, ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு செயலை ஈடுபடும் போது ஓகே இது சரியா போயிடுமா நடந்துருமா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஆனா அந்த ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அந்த பயத்தை தாண்டி அவர்கள் செய்கின்ற அந்த செயல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வெற்றியை கொடுக்கிறது, அந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஃபேக்டர். வேற புவர் பீப்புள் பொறுத்த வரைக்கும், புவர் பீப்புள் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் பயம் அப்படிங்கிறது விட்டாலே அவங்க ஒதுங்கிடுவாங்க. சரிங்களா. they will just make fear stop them. ரைட்.
ஸோ உங்களுக்கு இப்போ பணத்தை பற்றின பயங்கள் என்னென்னலாம் இருக்கோ ஸோ அந்த பயம் என்ன அப்படிங்கறது அதுல எழுதுங்க. சரிங்களா? அந்த பயம் எழுதின பிறகு ஜஸ்ட் திங்க் ஆஃப் இது சரிதானா அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, அந்த ரிஸ்க் எடுக்கிறப்போ ஏதோ ஒரு லாஸ் ஏற்படும் போது உங்களால மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே, அப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னா நீங்க அந்த செயலில் ஈடுபடலாம். வேற உங்களுடைய அந்த கம்பேக் அப்படிங்கிறது உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்க அடுத்து அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறது கற்றுக்கொள்வது, நம்மை நாமளே எப்படி ரிசோர்ஸ்ஃபுல்லா ஆக வைக்கிறதுங்கிறத நீங்க அதில் கவனம் செலுத்தலாம். நிறைவாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச் பீப்புள் கான்ஸ்டன்ட்லி லேர்ன். ஓகேங்களா? தினசரி அவங்க கற்றுக்கொண்டே இருப்பாங்க. நான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் புவர் பீப்புள் மைண்ட் செட்ல தான் இருக்குமே தவிர ரிச் பீப்புள் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்துல என்ன புதுசா ஒன்றும் வந்திருக்கு, அதை நான் எப்படி கத்துக்கலாம், ஓகேங்களா, அதை கற்றுக்கொண்டு எப்படி நான் வளர்வதற்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபோக்கஸ். அதாவது கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் க்ரோத். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கிறதோ இல்லை ஒரு நம்மை நாமளே ஒரு செதுக்குவது போல, ஓகேங்களா, என்னுடைய அறிவை நான் பட்டையிட்டு வருவது போல, ஓகேங்களா, அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறதுக்கு ரிச் பீப்புள் இதுதான் பண்றாங்க. தி கான்ஸ்டன்ட்லி லேர்ன் அண்ட் க்ரோ. ஓகேங்களா? படிப்பு கல்வி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கிறதோ காலேஜ்ல படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. கல்வி அப்படிங்கிறது தினசரி என்னை நானே என்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வது தான். ஓகேங்களா? ஸோ அது நம்ம இன்னொருத்தர் மூலமாக கூட கற்றுக்கொள்ளலாம். ரைட்? ஸோ இப்போ இதுவரை நம்ம 15 ரிச் பீப்புளுடைய மைண்ட் செட், புவர் பீப்புளுடைய மைண்ட் செட் வித்தியாசம் பார்த்தோம் இல்லைங்களா? இதுல இந்த 15 மைண்ட் செட்ஸ்ல நீங்க எந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படிங்கறத எழுதுங்க. ஓகே, நீங்க ஒரு ரிச் பீப்புள் மைண்ட் செட்ல இருக்கீங்களா இல்ல புவர் பீப்புள் மைண்ட் செட்ல இருக்கீங்களான்னு அதை எழுதுங்க. இன்கேஸ் புவர் பீப்புள் மைண்ட் செட்ல 1-2 விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு என்ன மாற்று வழி செய்யலாம் அப்படிங்கறதையும் எழுதுவீங்க. சரிங்களா? அது எப்படி செய்யலாம்னா, உங்களுடைய நம்பிக்கைகள் ஏதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய பழைய நம்பிக்கைகள், பழைய இமோஷன்ஸ், ஓகேங்களா, அந்த இமோஷன்ஸை மாற்ற முடியும் பட்சத்தில் உங்களால புதிய நம்பிக்கையை விதைக்க முடியும். அடுத்த கேள்வி நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இம்மீடியட்டா உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப அபண்டன்ட் லிவிங் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இம்மீடியட்டா எடுக்க வேண்டிய 3 செயல் என்ன? ஓகே, அந்த 3 செயலை ஃபில் பண்ணுங்க. இட் கேன் பி எனிதிங். எப்பயுமே நம்புங்க, ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கோ அதை தான் நான் ஈர்ப்பேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கண்டிப்பா வழங்கும். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றிகளுடன் ரோஜேஷ். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.